our channel Chem Ritual Guide. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து அயானிக் பாண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் வித் ஈச் அதர் பை ஷேரிங் அண்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் their outer most shell. அதாவது ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ஸோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பேர்ட் ஆயிருந்துச்சு, ஷேர் ஆகி ஒரு பேரிங் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் டூ கம்பைனிங் ஆட்டம் கான்ட்ரிபியூட்ஸ், அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து எதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன் எலக்ட்ரான் டு த எலக்ட்ரான் பேர் விச் நீட் ஃபார் தி பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் ஹேஸ் ஈக்குவல் கிளைம் டு தி ஷேர்டு எலக்ட்ரான் பேர். ஓகேங்களா? அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட், வென் டூ ஆட்டம்ஸ் ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் them, each of the atoms attain stable electronic configuration of the nearest noble gas. அதாவது லூயிஸ் கான்செப்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா ரெண்டு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணி ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதில் இருக்க அந்த ரெண்டு எலக்ட்ரானும் வந்து என்ன அட்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் கோவலன்ட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் பிகம் அ காமன் டு போத் ஆட்டம்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அட்டாமிக் பாண்ட். இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட், இப்போ வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏக்கு வந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, பிக்கு வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆட்டம்ஸை வந்து பக்கத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா ஒன் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே போகும் அப்படின்னா வந்து பிக்கு வந்து போகும். சரியா? ஒரு எலக்ட்ரான் வந்து ஏல எக்ஸஸாக இருக்குது, பியில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா இதில் பியில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்லட் ஆயிரும். அப்போது இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரானை கொடுத்துருக்கு இல்லையா, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிகரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரே ஒரு லைன் வந்து இருக்கும். டபுள் பாண்ட் வந்து 2 லைன் இருக்கும், O2 2 லைன். ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட் வந்து ட்ரிபிள் லைன் வந்து இருக்கும், அதுதான் வந்து N ட்ரிபிள் பாண்ட் N. ஓகேங்களா? அடுத்தது illustration 1, formation of a hydrogen molecule. Hydrogen molecule is formed by 2 hydrogen atoms. ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது ஹைட்ரஜன் மாலிகுல், அதாவது H2 மாலிகுல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு H2 அப்படிங்கிற ஒரு மாலிகுல் வந்து கிடச்சிருக்கும். ஒரு மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த 2 ஹைட்ரஜன், ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1, அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து இருக்கும். அப்போ இந்த 2 ஆட்டம்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கம்பைன் ஆகி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின் மாலிகுல். குளோரின் மாலிகுல் வந்து ஃபார்ம்டு பை 2 குளோரின் ஆட்டம்ஸ். ஒவ்வொரு குளோரின் ஆட்டம்க்கும் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 2, 8, 7, and these 2 atoms achieve a stable completely filled electronic configuration by sharing a pair of electrons. அதாவது குளோரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரின் ஆட்டமில் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 7. அப்போது இது வந்து ஒரு குளோரினில் வந்து இப்படி, இன்னொரு குளோரின்லேயும் இதுதான். இப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஆக்டட் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். மீத்தேன் மாலிகுல் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஒரு CH4 இல்லையா, ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்குது. கார்பனோட வேலன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 2, 4. அப்போ இதில் எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது CH4, அந்த ஹைட்ரஜன் எல்லாத்துலேயும் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அந்த CH4 அப்படின்னா H பக்கத்தில் இருக்க CH4 சிக்கு பக்கத்தில் வந்து 4 டாட் வந்து இருக்கும். ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு டாட் தான் இருக்குது. ஒவ்வொரு கார்பனுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆக்டட் ரூலை வந்து ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது வந்து எப்படின்னா illustration 4, ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். ஆக்சிஜன் மாலிகுல் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 2 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணிச்சுன்னா தான் ஒரு மாலிகுல் வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டம்லேயும் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போது
இந்த 2 ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், எலக்ட்ரான் பேரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். ஹென்ஸ் டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு இன் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். ஓகேவா. illustration 5 நைட்ரஜன் மாலிகுல். நைட்ரஜன் மாலிகுலில் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா 2,5. these two atoms achieve a stable commonly filled electronic configuration by sharing 3 pair of electrons. இதில் வந்து எவ்வளோ ஷேரிங் நடந்திருக்கு, 3 pairs of electrons. இது hence triple bond is formed. ஓகேங்களா. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோவலண்ட் காம்பவுண்ட் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கலாம், இல்லைனா வீக்கராக இருக்கலாம். கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் இது வந்து எங்கெங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், கேஸில், லிக்விடில், லிக்விட் ஃபார்ம், சாலிட் ஃபார்மில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி. இது வந்து எலக்ட்ரோகண்டக்டிவிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா வந்து தே டு நாட் கண்டைன் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதனால இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். சாலிபிலிட்டி வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் வந்து சால்வ் ஆகும், போலார் சால்வெண்ட்டில் வந்து இன்சால்வபிள். ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ் வந்து என்னென்னா நெய்தர் ஹார்ட் நாட் பிரிட்டில் பட் தே ஆர் சாஃப்ட் அண்ட் வேக்ஸி. ரியாக்ஷன்ஸ் என்னென்னா கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. ஓகேவா. மாலிகுலர் கோவலண்ட் பாண்ட்ஸ் மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணும், ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஜான்ஸ் ரூல்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை டவுட்டோ வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.